ஆட்டுக்கால் பாயா செய்யலாம். அது எப்படி செய்யணுன்ட்டு சொல்கிறேன். முதல்ல இங்கே பாருங்கள், கடையில் போனீங்கன்னா அவங்க ஆடை வந்து இந்த காலுடைய இதை வந்து சுட்டு க்ளீன் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து இது வெது வெதுன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா கழுவி நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும். ஒரு 6-7 வாட்டி. அது முடிகிடி இருந்துச்சுன்னா கத்தியால் சுரண்டிக்கணும். அப்படி க்ளீனாக இந்த மாதிரி க்ளீனாக இருந்ததுன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முடி மட்டும் இருக்கா இல்லாத மாதிரி கொஞ்சம் செக்அப் பண்ணிங்க, அவ்வளோதான். நல்லா சுரண்டி விட்டுறணும். சுரண்டி விட்டு அப்புறமா கழுவி எடுத்துருங்க. கத்தியால் சுரண்டி விட்டோன்னா க்ளீனாக போயிடும். இப்போ இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். இந்த ஆட்டு காலை எடுத்து போட்டுக்கிட்டு குக்கரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த ஆட்டுக்காலை போட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும் வச்சுக்கோங்களேன். அதை சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே இதில் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு குட்டி தக்காளியாக ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எவ்வளோ, ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கணும், போட்டுக்கலாமா? 2 ஸ்பூன்? 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனா? சரி. இதில் மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி எண்ணெய் விடும்போது மேலே இதுவாகாத வரும், தண்ணியில் மேலே இதுவாகாமல் வரும். சாம்பார் மிளகா அப்படி ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு இதால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 பெரிய டம்ளரால் 2 டம்ளர் ஊற்றலாம். பண்ணிவிட்டு இப்போ வேக விடலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு சொல்கிறேன், அதானே? ஆமாம். சரி. மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 12 சவுண்டு விட்டுக்கலாம். 10லேருந்து 12 சவுண்டு விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஆட்டுக்கால் பாயா, அது ஆட்டுக்கால் வேகும். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், இது ஒரு முந்திரி பருப்பு ஒரு 7-8, ஒரு 1/4 ஸ்பூன் முந்திரி பருப்பு, இது மிளகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கசகசா 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 12 சவுண்டு விட்டேன். நல்லா வெந்துடுச்சு. எப்படி பாருங்கள், அப்படியே கைட்டிட்டு வர்ற மாதிரி நல்லா இதுவாகிடுச்சு. அவ்வளோதான். அந்த தோலும் அந்த எலும்புலேருந்து அப்படியே வந்துடுச்சு. ஆமாம், சூப்பராக. இப்போ நான் சொன்னேன்ல, தேங்காய், கசகசா, ஆமாம், முந்திரி விழுதெல்லாம், இதெல்லாம் வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம். சரி. இந்த மிக்சியை கழுவினது தண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டில் வேணாம், மீடியமாக அப்படியே வச்சு கொதிக்கட்டும் ஒரு 10 மினிட்ஸ். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இந்த டைமில் பாருங்க எப்படி நல்லா அருமையாக இருக்குது. நம்ம இன்னும் அதுக்கு தாளிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எல்லாம் நம்ம வெங்காயம்லாம் அதிலே போட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுக்குங்க. கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சீரகம், இப்போ இது பொரிஞ்ச உடனே இந்த கருவேப்பிலை, ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொட்டிக்குங்க. கொட்டிட்டு நல்லா பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான. இது இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பரோட்டா,
எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். செம சூப்பராக இருக்கும். மாதத்துக்கு ஒரு நாள் இதை செஞ்சோன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்டியாக இருக்கும். ஆட்டுக்கால் பாயா சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த பாருங்கள், எப்பயும் சொல்கிற மாதிரி தான் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி பக்கத்தில் வச்சிட்ருக்கேன். இந்த பக்கமும் பரோட்டாவும் வச்சுருக்கேன், சூப்பராக வச்சுருக்கேன். எது வேணாலும் வச்சு தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இது அருமையாக வந்திருக்கு. நீங்கள் இந்த இது பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் எப்படி பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.